பொங்கல் தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. சென்னையில் 2010ஆம் ஆண்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் வாகன போக்குவரத்து தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது சென்னை போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் போக்குவரத்து விதிமீறலால் 2010ஆம் ஆண்டில் 621 பேர் இறந்துள்ளதாகவும் இதில் 90% விபத்துகள் சென்னை நூறடி சாலையில் நடைபெற்ற இருசக்கர வாகன விபத்து எனவும் குறிப்பிட்டார். பொங்கல் மற்றும் போகி பண்டிகையை ஒட்டி குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் பொருட்டு சென்னையில் உள்ள முக்கிய கடற்கரைகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் ரோந்து வாகனம் மூலமும் 5000த்திற்கும் அதிகமான போலீசார் காவல் பணியில் ஈடுபட உள்ளதாக கமிஷனர் ராஜேந்திரன் தெரிவித்தார். பொங்கலை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு நாளையிலிருந்து தொடங்குது. முக்கியமாக மெரினா பீச்சில் 4 பீச் பக்கீஸ் விடுறோம். மணல் மேலே போகிற ஒரு வாகனம் மாதிரி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது போக காணும் பொங்கலுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். மாட்டு வண்டிகள்லாம் நேராக பீச்சுக்குள்ளே விட மாட்டோம். கொஞ்சம் தூரத்தில் நிற்க வச்சுட்டு அங்கேருந்து இறங்கி நடந்து போக சொல்ல போகிறோம். அதே மாதிரி நிறைய சைன் போர்ட்ஸ் வைக்க போகிறோம். மேக்ஸிமம் மேன் பவரு, வாட்ச் டவர்ஸு இதெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மஃப்டியில் நிறைய பெட்ரோலிங் இருக்கும். அப்புறம் இந்த கிரிமினல்ஸ் படம்லாம் நிறைய டிஸ்பிளே பண்ணுவாங்க பீச்சில். சென்னையில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு சட்டம் ஒழுங்கு தொடர்பான குற்றங்கள் குறைந்திருப்பதாக போலீஸ் கமிஷனர் ராஜேந்திரன் தெரிவித்தார்.